வணக்கம் நண்பர்களே. தமிழ் பிளாசம் சேனலில் பட்டர் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பட்டர் பீன்ஸ் 1 கப், கொத்தமல்லி இலை சிறிதளவு, கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பிரியாணி இலை 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, அரைக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி, சிறிதளவு இஞ்சி, 3 வரமிளகா, தக்காளி 1, பூண்டு 7 பல். இப்போ பட்டர் பீன்ஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அரைச்சிடலாம். பூண்டு, முந்திரி, இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் சிறுசாக. வெங்காயம், சோம்பு, வரமிளகா, தேங்காய், தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வரமிளகா பதில் பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு, பிரியாணி இலை, சின்ன வெங்காயம், இப்போ வேக வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸையும் போட்டுக்கலாம். கறி மசால் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை, இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம பச்சையாக போட்டனால நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாடையும் போயிடுச்சு. பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.